பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஏ அனுஸ்ரீ, அம்மா இங்கே பாரு, அம்மா கிச்சனுக்குள்ளே நின்று சமைக்க விட்றியே நீங்கச்சும். போய் விளாடுங்க போங்க போங்க, அம்மா சமைச்சிட்டு கூப்பிட்றேன். இங்கே வாங்க, கையில் வச்சுக்குவா. எடுத்து உள்ள வைமா ப்ளீஸ்மா. சேட்டக்காரி. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாப்பாவுக்கு பசி வந்துருச்சு. ஸோ சத்து மாவு வந்து பாப்பாவுக்கு கூழ் காய்ச்ச போகிறோம். இரு அம்மா தூக்குறேன், ஒரு நிமிஷம் வெயிட். மேடம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அதில் சத்து மாவு போட்டு 1.5 ஸ்பூன் சத்து மாவு, கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கையாலே கரைச்சி விட்டுக்கணும். கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் சத்து மாவு கிண்டிக்கிட்டே இருக்கணும். மேடம் வந்து இப்போ சத்து மாவு குடிக்க போகிறாங்க. சத்து மாவு ப்ரிப்ரேஷன் பண்ணியாச்சு. வெயில் ஹெவியாக இருக்கு. அம்மா கேட் வரப்போகுதுமா. இப்போ சாப்பிட்றீங்களா பாப்பா? இப்போ சொல்லுங்கள், நோஸ் எங்கே இருக்குது? ஐஸ் எங்கே இருக்குது? ஐஸ் எங்கே இருக்குது? ஐஸ் எங்கே இருக்குது? சிக்கு எங்கே இருக்குது? ஹெட்டு எங்கே இருக்குது சொல்லுங்கள்? ஹெட்டு இங்கே பாரு பாப்பா. ஹெட்டு எங்கே இருக்குது? ஓகே ஓகே. டங்கு எங்கே இருக்குது? பாப்பா வந்து இப்போ சத்தமாக சாப்பிட போகிறாங்க. ஹெவியாக வெயில் இருக்குது. இப்போ வந்து கேட்டுன்னு கொஞ்சம் நேரம் வரப்போகுது. இப்போ அனுஸ்ரீ வந்து சாப்பிட்டு முடித்தோம். பாப்பா வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சமைக்க போகிறோம். பாப்பாவை கையில் வச்சுட்டு சமைக்கிறனால கொஞ்சம் லேட் ஆகுது. அப்புறம் ஏன் இதை சமைக்கணும்னு கேட்குறீங்களா? இல்லை வீடியோ எடுக்கணும்னு கேட்குறீங்களா? எங்களை மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ஹாப்பி இதுதான். எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் வ்ளாக் போடுறேன். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வீடியோ. இதை பாப்பா வச்சுட்டு சமைச்சிட்டு வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம், ஸ்டார்ப்பு, ஏலக்காய் வந்துட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கசகசா, கடல் பாசி போட்டாச்சு. இப்போ வந்து அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து சிக்கன் போட போகிறேன். மூணு கை வைக்கக்கூடாது. ஆமாம், சிக்கனில் நல்லா தண்ணி இறங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். தேங்காய் வந்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மசாலா சேர்க்கலாம். இப்போ வந்து மசாலா சேர்த்தாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கலாம் சிக்கனை. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்பு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் போட்டுடலாம். த்ரோட் ப்ராப்ளமாக இருக்குது.
பாப்பா தூங்குறனால இனிமேல் சத்தம் போடாமல் அதை ஒர்க் பண்ணணும். நிறைய மசாலா அதெல்லாம் அரைச்சி எங்களால் ஊற்ற முடியாது. சும்மா சிம்பிளாக தான் நாங்கள் வைக்க முடியும். ஏன்னா பாப்பா கையில் வச்சுட்ருக்கனால கொஞ்சம் சிம்பிளாக தான் வைப்போம் குழம்புலாம். வேறு வழி இல்லை கொஞ்சம் நாளைக்கு.